என்ன உங்களுக்கு எதிர்க்கணும் எனர்ஜி அந்த மாதிரி போய் வரலாம் என்ன படிக்கிறீங்க ஸ்கூலா ஸ்கூல் அந்த ஸ்கூல் எந்த ஸ்கூல் இருக்கீங்க இருக்குதா ஸ்கூல் என்ன போய் சேர்ந்தீங்க மேட்ச்ல ஹிஸ்ட்ரி ஆடுறீங்களா ஹிஸ்ட்ரி விட்டீங்க எனர்ஜி அந்த மாதிரி இருக்கு மேலே அடிபட்டுருக்கா அதில் ரெஸ்ட் எடுத்து ஏற்பட்டாதா அவசரப்படுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க காலேஜ் எந்த காலேஜ் அதான் யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டி பிள்ளையரா இல்லை நீங்கள் ராஜலட்சுமி காலேஜ் நீங்கள் சொல்லுங்க காலேஜா பக்கத்து காலேஜ் நிறைய பேர் முருகப்பா காலேஜ் பாலிடெக்னிக் படிக்கிறீங்க முத்துக்குமரன் காலேஜ் காலேஜ் எம்ஜிஆர் காலேஜ் +2 படிக்கிறீங்க அந்த அந்த பசங்க அது +2 கீழே நீங்கள் 10th கீழே 10th கீழே நீங்கள் காலேஜ் 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 இந்த காலேஜெல்லாம் சார் சார் இல்லையா பெரிய பிள்ளையா இருப்பீங்களா கேட்குமே இல்லையா ஃப்ரைடே ஸ்பீட் இருந்தீங்க இல்லை இப்போ தான் ஜாயின் பண்ணிக்கிறேன் உள்ள விளையாடிக்கலாம் உள்ள இங்கே ராமபுரத்தில் அந்த இது கடை ஆமாம்மா நீங்கள் உள்ள பிரான்ச் ராமபுரம் உங்களோட பிரான்ச் நீங்கள் காஸ்தா எம்ஜிஆர் +2 தம்பி நீ +2 படிக்கிற ரெண்டாவது இல்லையா எவ்வளோ நாள் விளையாடுங்க கபடி எவ்வளோ நாள் 6 இயர்ஸ் நல்ல பிளேயராக இருக்கணும் மாதிரி இப்பீங்களா எவ்வளோதான் நம்ம எல்லாரும் வளர்த்தாலும் குறிப்பிட்ட ஆளுகளை தான் மேலே வர முடியும் அந்த குறிப்பிட்ட ஆளுகளுக்காக நம்ம விளையாட முடியாது நமக்கு பேஷன் எல்லாருக்கும் பேஷன் தானே கபடி விளையாட இப்போ அதுக்காக நம்ம உழைக்கும் போது ஒரு 4 பேர் 3 பேர் வெளியே போனால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல நம்ம ஃப்ரெண்டு தானே போகிறான் ஒரு ப்ரோ கபடி போகிறான் ஒரு ஸ்டேட் போகிறான் சந்தோஷம் இருக்குங்களா அப்போ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் போய் வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குல்ல விளையாடுறது ஒரு திருப்தி இருக்குல்ல அப்போ நம்ம விளையாடுறோம் கூலி வேலை பரவாயில்ல இப்போ படிக்கிற பசங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவோம் அவங்க யாராவது சான்ஸ் கொடுப்போம் ஒரு டீமான சான்ஸ் கொடுப்போம் ஆடுறா தம்பி அப்படி கொடுத்து ஒரு 2 பிளேயரை தூக்கிடலாமா வேறு கொண்டு வந்துடலாமா 2 பேர் கொண்டு வந்துடலாமா தம்பி நீங்கள் ஸ்டேட் யாரும் ஆடுவீங்களா டிஸ்ட்ரிக்ட் விளையாடுவீங்க ஸ்டேட் விளையாடணும் ஏன் நல்லா விளையாடும் தம்பி ஸ்கூல் நீங்கள் நல்லா அந்த நீங்கள் தான் ஒரு எனர்ஜி அந்த மாதிரி இருக்குது 2 4 6 7 2 மணிலேருந்து கிரவுண்ட் இருக்கும் 2 மணி எல்லாம் இருக்கணும் கிரவுண்டு தான் நமக்கு எல்லாம் என்ன நிறைய எண்ணத்தோடு இருக்கும்போது அது வந்து சேலாக மாறிடும் என்ன நிறைய அடிக்கடி கபடி நிற்கிங்க நீங்கள் 15 வெயில் நிழல தானே இருக்குது இதெல்லாம் நிழல் மரம் நல்லா இருக்கிறவங்க வந்து பண்ணிக்கலாம் நல்லா இருக்கீங்க நான் எனக்கு ஆக்சுவலாக வரவே முடியாது ஒரு ஆள் யூஸ் பண்ணுறது சொல்லும்போது எனக்கு அது ஃபுல்லெல்லாம் வச்சு வந்துருக்காங்க அதனால் நான் எவ்வளோ பரவாயில்ல ஒரு ஒன்று இருக்கிறீங்கன்னா கடைசி நேரத்தை எடுப்பாங்க நான் அங்கே போயிட்டு போயிடலாம்னு வச்சுக்காங்க இவ்வளோ கூப்பிடுறீங்க வந்து பார்த்துட்டு போகலாம் எப்போ சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் எனர்ஜி விளையாடுங்க கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் அடுத்த நாள் கிடந்துடலாம் சார்லாம் இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் போலீஸ் கான்ஸ்டபிள் நான் நேஷனல் சொல்லலாம் அப்படியா 2012 சார் சார் 2012 சார் நான் ஐடியில் ஒர்க் பண்ணலாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஒரே ஒரு பண்ணி விளையாடும் போது விளையாடுவீங்க அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இல்லை ஏன்னா ஒரு வெளியே அங்கங்கேருந்து எடுத்துக்கிறது எல்லாம் ஒரே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது டோர்னமெண்ட் போவீங்களா நீங்க என்ன போயிட்டு வரீங்க எது வருவீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் நல்லா நல்ல பிளேயர் உங்களுக்கு ஒரு ஆள் சேர்த்து கேட்டுங்க பார்க்கலாம் நல்ல பிளேயர் டிஃபென்ஸ் விளையாடுவார் நீங்களே சொல்லணும் ஓகே சார் என்ன பண்ணுறீங்க நீங்கள் நான் காலேஜ் பண்ணுறேன் ஒரு நல்ல பிளேயர் அப்படிங்கும்போது அந்த ஒரு 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 பர்சனாலிட்டி இருக்கா பர்சனாலிட்டின்னா தெரியுதுல லுக் ஒரு அட்மாஸ்பியர் ஒரு ஸ்டைலு இருக்கா இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்படி உழைச்சா வந்துடும் எல்லாருக்கும் வரும் அப்படி தெரியுதுல உங்களுக்குலாம் ஒரு ரோல் மாடல் அட்மாஸ்பியர் லுக்காக இருக்காருல்ல அதை ஃபாலோ பண்ணி நல்ல பண்ணி வேறீங்க நீங்கள் பெஸ்ட் வரீங்களா அடிக்கடி அப்பன்ஸ் பிளேயர் லெஃப்ட் அப்பன்ஸ் ரைட் அப்பன்ஸா வேற டிஃபென்ஸ் எல்லாம் யாரு அவர் என்ன போச்சு ஆடுவார் ரைட் கொஞ்சம் ஃபிட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது நான் என்ன இப்படி என்ன எதிர்பார்க்கணும் ஒரு ஃபிட்னஸ் ஒரு லுக் ஒரு ஸ்டைல் பாடி லாங்குவேஜ் கபடியோட அது வேணும் நமக்கு பார்த்தா எல்லாரும் நம்மள இருந்தாலும் கைத்தட்டணும் இல்லையா
பார்த்து ரசிக்கணும்ல, கபடி ரசிக்கிறாங்கல்ல. நிறைய பேர் இப்போ நீங்கள் டோர்னமெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர், 1000 பேர், 2000 பேர், 5000 எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்க நம்மளை ரசிக்கணும், ரசிக்கும்படியான ஒரு கேம் கொடுக்கணும். அப்போ அது ஸ்டைலாக கொடுக்கணும். இல்லை கேட்ச் பிடிக்கிறது, அஃபென்ஸ் பண்ணுறதுலாம் பண்ணணும். அது மாதிரி மூவ் பண்ணி டெய்லி இப்போ போங்க. நீங்கள் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க டெய்லிக்கு? மார்னிங் ஈவினிங் 2 நேரம் பண்ணுவீங்களா? ஒர்க் அவுட் பண்ணி ஈவினிங்கில் ப்ராக்டிஸ், மார்னிங்கில் ஒர்க் அவுட், ஈவினிங் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ்னா அந்த டேட்டா ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுவீங்களா? ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க. எல்லாமே எப்படின்னா நமக்கு ஸ்கில்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ப்ராப்பர் மேட்ச் பார்த்தீங்களா? ஒரு ஸ்கில் இருக்குது. ஒரு ஆள் ஒரு ஸ்கில் பண்ணுவாங்க. ஒரு மூவ் வச்சு எர்க் கொடுப்பாங்க, ஒரு மூவ் பண்ணுவாங்க, ஸ்டெப் போடுவாங்க, ரீஸ் பண்ணுவாங்க, கையில் சுற்றுவாங்க, டைவ் அடிப்பாங்க. இப்போ அந்த ரிஸ்க்கு டைவ் அடிக்கிறதுக்கு முதல்ல போகிறதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு இருக்குல்ல, ஒரு விதமாக போடுவாங்களா, அதை நீங்கள் முதல்ல படிங்க. ஸ்டெப்பு போட படிங்க. ஸ்டெப்பு தான் முக்கியம். ஸ்டெப்பு போடுறது, ஏறி இறங்குது. கபடிக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, ஒரு மொழி இருக்குது, உடல் மொழி இருக்குல்ல, அது படிங்க. அதை படிச்சுட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வாங்க. எல்லாமே உடனே வராது. ஒரு மினிமம் ஒரு 3-4 வருஷம் ஆகும். ஒரு கலை நம்ம கை வரும். 3-4 வருஷம் ஒர்க் பண்ணணும். இதில் குறைச்சி ஒர்க் பண்ணணும், கூட ஒர்க் பண்ணணும், நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். இல்லை கூட ஒரு 4 வருஷம் கழிச்சு இப்போ அதுக்குள்ளே நீங்கள் வரணும். வந்து அப்பாயின்மெண்ட் லெவலில் போகணும். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் நினைக்கணும். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். நாம் திறமையை காட்டுறோம், நிறைய விளையாடுறோம். ஒரு தடவை தட்டினாக்க துறக்கா, 2 தடவை தட்ட தான் நினைச்சது. ஏதாவது துறக்கணும், துறந்து ஆகும். துறக்கிறது தான் நல்லா அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க இருக்காங்கல்ல. என்ன துறக்கணும், நீங்கள் நல்லா ஹேண்டல் பண்ணணும். நம்ம எதுக்கு இந்த மாதிரி இடங்கள் வரானா ஒரு மோட்டிவேஷன். நீங்கள் வந்து நல்லா விளையாடணும், திறமை இருக்குது, இவர் திறமைசாலி, இவர் வந்து அடுத்த ஸ்டேஜ் போகணும், அடுத்த ப்ரோ கபடி போகணும். அப்படி நம்ம ஒரு எய்ம் அவருக்கு இருக்கணும். அவர் என்ன நினைப்பாருன்னா இதோட போதும்னு நினைக்கக்கூடாது. ஒதுக்குப்புறம் சொல்லி ஒதுக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்பவே நினைக்கிறேன் ஏதோ நீங்கள் புறக்கணிக்கப்படுறீங்க. புறக்கணிப்பு தான் தம்பி எல்லாமே. வாழ்க்கையே புறக்கணிப்பு. நம்ம தான் போராட்டி தான் ஜெயிக்கணும். போராட்டி தான் அவனை யார்ட்டையும் பிச்சை எடுத்துக்க கூடாது. என்ன போடுங்க நினைக்கக்கூடாது. யார் தரலையோ, யாருக்கு நமக்கு இவன் ஒதுக்கப்பட்டு இன்னொருத்தன் கொடுத்தான்னு அவன் நம்மளை எடுத்து விளையாட வருவான். அவனுக்கு கொடுக்கணும் கூடாது. அப்போ தான் நம்ம இவன் பிளேயர் ஆக முடியும். நம்ம ஒதுங்கி ஆடவும் நினைச்ச கூடாது, போகக்கூடாது. கிடைக்கும், அப்படி ஒரு தட்ட கிடைச்சாகும். நீங்கள் சொல்ல வேண்டாம். எல்லாம் ஆகிட்டு சொல்லுவாங்க, இவங்க செலக்ஷன் கொடுங்க, இவங்க விளையாட வைங்கன்னு சொல்லுவாங்க. ஆட்டோமே கிடையாது. நல்லா கோச் இருக்காரு, கால் ட்ரைனிங் எடுக்க யாரும் நீங்கள் வருவீங்க. நான் இருக்கும்போது ரெஸ்ட்டில் இருக்கும்போது நான் வருவேன். மற்றபடி நீங்கள் வேலைக்கு போவீங்க. ஈவினிங் போயிட்டு வந்துருவீங்க. காலையில் யாருக்கும் வந்துருவீங்க. காலையில் பசங்க ரன்னிங் போயிட்டு ஈவினிங் ஸ்கில்ஸ்லாம் ஒர்க் அவுட் டைம் இருக்கீங்க. ஒரு ஒரு 10 ரவுண்ட்ஸ் ரன்னிங் எடுக்க மாட்டாங்க சார். அப்படியே ரன்னிங் அது இதுன்னு பண்ணிட்டு ஸ்கில் பண்ணிட்டு ஆவரேஜாக தான் பண்ணுவோம். எல்லாம் பண்ணுவோம். நம்ம வெயிட் ட்ரைனிங்னு இருக்கும். வெயிட் எடுத்து ட்ரைனிங் பண்ணுறது. ஆக்சுவலாக அவங்க வெயிட் இல்லை, வாய்ப்பு இல்லை. என்ன இருக்குது, டயர்லாம் எடுத்துக்க மாதிரி இருக்குது. தூக்கிட்டு ஓடுறது, பவர் கேம். கபடி எதை சார்ந்திருக்கு? பவர் சார்ந்திருக்கு. பவர் இருக்கு. பவர் வேணும். யூஸ் பண்ணலைங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ண வேறு பவர் வேணும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வேணும். பவர் வேணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸ்பீடு, இன்டெலிஜென்ஸ் வேலையெல்லாம் வந்துடும். நீங்கள் எதுவுமே நீங்கள் வந்து குறைச்சி கொடுக்கணும்னு சொல்லாது. நீங்கள் ஒர்க் அவுட் சிஸ்டம் ஒரு சிஸ்டத்துக்கு வந்துருங்க. காலையில் கொடுக்கணும், மார்னிங் போய் இருந்துடும். அது எந்த யாரை என்ன கொடுக்குறோம். ஒரு கோச் யார்ட்டே ஒரு என்எஸ்பி மார்னிங் என்னென்ன பண்ணணும், ஷெட்யூல் வந்துருக்கு. அது ஒரு விஷயம். அப்புறம் ஓவராக சுற்றி ஓடுறது, ஒரு கேரள படிக்கிறது இல்லை, அந்த படிக்கிறதுங்களா, இந்த படிக்கிறதுலேயே நம்ம ஓடுறது, ஒரு ஸ்ப்ரிண்ட்டு, ஒரு ரோடு ரேஸு, ஒரு நாள் ரோடு, ஒரு 10-20 கிலோமீட்டர் ஸ்டெமினாக்கா. பவர் ஸ்டெமினா எல்லாமே நமக்கு வேணும். அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. நம்ம அடுத்த லெவல் போகணுன்னா ஆக்சுவலாக அந்த ஒர்க் அவுட் சிஸ்டத்துக்கு வந்தால் தான் நீங்கள் அடுத்த லெவல் போகணும். இல்லைன்னா உங்கள் மாவட்ட லெவலே புறக்கணிக்கப்பட்டு இருக்கணும். அவனும் இப்போ நீங்கள் புறக்கட்டுறீங்கன்னா அவனும் புறக்கணிக்க வச்சிடக்கூடாது. தட்டி கொடுங்க. ஸ்கூல் லெவலில் ஆடாதீங்க, ஜெயிக்கிங்க போக வரும். ஒன்றுமே வராமல் இருக்காது. ஏன்னா தம்பி எல்லாமே நம்ம அடிக்கடி நினைக்க அது வந்துடும். ஸ்கூல் நல்லா வின் பண்ணணும். அடுத்த தடவை வரப்போ நினைக்கணும். ஸ்கூல் டீம் டிஸ்ட்ரிக்டில் விட்டுன்னு சொன்னீங்களா, விடக்கூடாது. நீங்க நல்லா இருக்கு. அந்த நல்ல அட்மாஸ்பியரை பார்க்க 2 பேரும் இன்ஜிரி மாதிரி தெரியும். நான் ஒரு ஸ்டைலாக இருக்கேன், அந்த பையன் இருக்கான், அந்த பையன் இருக்கான். பார்க்கும்போது ஏதோ நல்லா ஒர்க் பண்ணி பார்ப்போம். நீங்கள் முறையாக விளையாடலன்னு அர்த்தம். ஏதோ கொஞ்சம் முறையாக சின்ன அடிபடும்போது ரெஸ்ட் கொடுக்குது. யாருக்காவது ஒரு ஆளுக்கு இவருக்கு அடிபட்டுன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், ஃபிட்னஸ் முக்கியத்துவம் கொடுக்கணும். லைட்டாக அடிபட்டுருந்தா இப்போ இவர் தான் வச்சு இவரை வச்சு ஜெயிக்கணும்னு இவராக அடிபட்டுருக்குன்னா காயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ காயம் எல்லாம் வந்து தான் விளையாட முடியும். ஷோல்டர் இன்ஜுரி, ஒரு நீ இன்ஜுரி அடிக்கடி வரும். அதுக்கு என்ன செய்யுங்க, முக்கியத்துவம் கொடுத்து அதை ஸ்ட்ரென்தனிங் பண்ணி பாருங்கள்.